3Dல கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா முதல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சிவாஜி படத்தில் 3Dல கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, எந்திரன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், எப்படி எப்படிமே முதல்ல எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த எண்ணம் மாறிடுச்சு. ஏன்னா இந்த படத்தை 3Dக்கு அவ்வளோ பொருத்தமான படம் மாதிரி ரொம்ப அழகாக இந்த பிரசாத் அவங்க இந்த ஹோல் குரூ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். சங்கருக்கு பாட்டு எழுதுவது ரொம்ப சிரமம், திருப்திப்படுத்த முடியாது, ரொம்ப ரொம்ப சிரமம். ரஜினியே சொல்லியிருக்காரு, கடுமையாக வேலை வாங்குகிற ராட்சசனவர் தான் வேலை முடிந்த பிறகு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுவார். ரஜினி சார் ரொம்ப அழகாக இருக்காரு. ஏற்கனவே பல தடவை பார்த்த படமாக இருந்தாங்க, படம் பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கு. ரஜினி சார் பார்த்து என்ன பார்த்து கேட்டார், ஆனந்த் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த விரல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு உடனே சங்கர் என்ன சொன்னார், இல்லை சார் அந்த விரல் கூட எதாவது பண்ணும், ஏன்னா உங்கள் விரல் கூட அந்த சுற்றுறப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணும், ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். மெயினாக நான் பாராட்ட வேண்டியது வந்து கேவி ஆனந்த் சார் பாராட்டணும். ஏன்னா அது என்னமோ 3Dக்குன்னே அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ லேயர் அவருடைய உழைப்பை போடுவார். நானே ஃபோர்கிரவுண்டில் ஒரு ஒர்க் வைப்பேன், அப்புறம் பின்னாடி ஒரு ஒர்க் வைப்பேன், அதுக்கு முன்னாடி இன்னும் கேமரா கிட்ட கேமராக்குள்ளே அந்த கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல லேயர் ஆஃப் ஒரு எஃபர்ட் போடுவார். வந்து இப்போ 3Dல பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணிருந்தீங்க, எங்கேயும் அந்த கடைசி வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அழகாக தெரியுது. என்னமோ அவர் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் லைக் சினிமாட்டோகிராஃபி. இப்போது நினச்சி பார்த்தா இந்த சாங்கில் ஒரு பாட்டிலுக்குள்ளேருந்து அந்த ப்ரோப் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அந்த லென்ஸு, ஒரு 2 feet அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து அப்படியே கேமரா வெளியில் வரும். ஸோ அதுவாக இருக்கணும், அந்த செஸ் போர்டில் அப்படியே கீழே வர மாதிரி ஒரு அந்த மாதிரி ஷாட் இருக்கும். அதெல்லாம் அப்போ எடுக்கிறப்போ 3D போகுதுன்னு தெரியாது, இப்போ பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தது. ஒரு தோட்டத்தண்ணி சார், வைரமுத்து சாரோட லைன்ஸ்க்காக சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது. ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாமே தெரிகின்றன. என் பாட்டுக்கு பொருள் கூட இப்போதுதான் அதிகமாக விளங்குகிறது. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். பழைய தொழில்நுட்பத்தில் தூரத்தில் இருந்த ரஜினியை பக்கத்தில் கொண்டு வந்ததற்காக இந்த தொழில்நுட்ப குழுவை ரசிகர்கள் பாராட்டுவார்கள். நான் பார்த்த சில ஆங்கில படங்களை விட இந்த 2Dலேருந்து 3Dல கன்வெர்ட் பண்ண இந்த சிவாஜி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்லை.